Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியா நல்ல ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு பண்ணக்கூடிய பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து தேங்காய் பால் வந்து பயன்படுத்தி நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். முக்கியமா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை யார் வேணா சாப்பிடலாம். ஏன் அப்படினா கேழ்வரகுல அதிகமான அயன் கால்சியம் எல்லாமே இருக்கு. முக்கியமா குழந்தைகளுக்கு நீங்க பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கலாம், இல்ல அப்படினா ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ கண்டிப்பா செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப்பு போல் நல்ல துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம ஜாருக்குள்ளே போட்டுடலாம். நீங்கள் வந்து ஒரு முழு தேங்காவை கூட நல்லா துருவி எடுத்து அதுலேருந்து கூட கெட்டியான பாலாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் 4 போல் ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து இப்போ நம்ம பால் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ ஒரு பவுலில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த பேஸ்ட்டை அப்படியே போட்டு நல்லா வந்து பால் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது அதிகமாக நம்மளுக்கு நல்ல திக்கான பால் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேட்ச் எல்லாம் நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் அதே தேங்காய் கூட கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா தேங்காய் பாலை பிழிஞ்சி கூட எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் சரியாக 1 கப் அளவுக்கு ராகி மாவு, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் வேணும் அப்படின்னா பட்டர் கூட போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடான தண்ணியாக சேர்க்கணும். அதாவது நல்லா கொதிக்க சூடாக இருக்கணும். சரியா 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி சேர்க்கும்போது நல்லா கொதிக்க நம்மளுக்கு சூடாக இருக்கும். ஸோ கை வந்து போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகிருச்சு அப்படின்னா நீங்கள் வர மாவு ராகி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சூடான தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவு எந்த பதத்துக்கு இருக்குமோ அந்த பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும். ஸோ அதுக்காக தான். இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு குட்டி பால்ஸாக நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக நான் பால் மாதிரி எடுத்து கையில் வந்து இந்த மாதிரி உருட்டி உருண்டைகளாக எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பு வேண்டாம் அப்படின்னா ஓவல் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து பிடிச்சு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி எந்த ஷேப்புக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ரவுண்டாக பிடிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி குட்டி பால்ஸாக பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லா பாலுமே பிடிச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருக்கோம்ல ராகி உருண்டைகள் அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுடலாம். எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. போடும்போது பார்த்திங்கன்னா தண்ணியோட லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இதுவே போட்டு முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு மாவு வந்து உடஞ்சி போகாது. அதாவது இந்த உருண்டைகளை நம்ம போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாவு வந்து உடஞ்சி போகாது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த உருண்டைகளை போட்டுட்டிங்க அப்படின்னாலும் மாவாக கரைய ஆரம்பிக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். அதே சமயம் நம்ம மாவை உள்ளே போடும்போதும் தண்ணி வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா கொதிக்க விடுங்க. இப்போது ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு 2ஆவதாக தேவைப்படும் கொஞ்சம் நம்ம கொழுக்கட்டைகளை கெட்டிப்படுத்துறதுக்காக. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் பால் அதில் வந்து 1 கப் அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி போட்டுக்கலாம். இது போடும்போது நல்ல வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது. சளி இருமல் எல்லாமே எது இருந்தாலும் சரி இது நம்ம போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வராது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்தோம்ல அந்த ராகி மாவு அந்த ஒரு பேஸ்ட்டையும் நம்ம இதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகும். இப்போ கடைசியாக நம்ம ஆல்ரெடி மிச்சமாக எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் பால் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வந்து கொதிக்க விடணும்.
ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து இனிப்பு ஒரு சரியான அளவு இருக்கும். இதுவே அதிகமாக இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா 1லேருந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் போடலாம். வெல்லம் போடுறீங்கன்னா கல் மண் இருந்துச்சுன்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை பனங்கற்கண்டு அதையும் நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கருப்பட்டி இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து இதில் துருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக நல்ல டேஸ்டியாக நம்மளுக்கு வந்து பால் கொழுக்கட்டைகள் ரெடி ஆயிரும். இது உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்தியோ அதே சமயம் டேஸ்ட் வைஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணி கொடுக்கலாம். அதே சமயம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.